ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்றால் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னாக்க நம்ம ஒரு வழியாக ஸ்கல் கிட்டார் எடுத்துட்டோம். நான் என்ன நினச்சேனாக்க அந்த மெட்டீரியல்ஸ்லாம் நம்ம பொறுமையாக எடுத்துக்கலாம், மெட்டீரியல்ஸ்லாம் காமிக்க வேணாம்னு சொல்லிட்டு நான் எடுக்க போகிறப்ப மட்டும் ஒரு சின்ன ஷார்ட்ஸ் வீடியோவாக போடலான்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தா ரெக்கார்ட் ஆகும்னு நினச்சா ரெக்கார்டே ஆகலை. சரி விடுங்க, அடுத்து அது வேறு நைட் ஆகிடுச்சா, தூங்கி எழுந்திரிச்சிட்டு காலையில் வீடியோ போட்டிருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஒரு வழியாக ஸ்கல் கிட்டார் எடுத்தாச்சு. 150 மாஸ்டையும் இருக்குது, 300 மாஸ்டிக்கு ஆனால் கழிச்சு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு புத்தா இருந்தால் தான் நிறையா இது எடுக்க முடியும், ஃப்ராக்மெண்ட்ஸு. அதனால் நம்ம பிவிபிக்கு ரெடியாக போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இனிமேல் நம்ம பிவிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஐஸ் ஃப்ரூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஐஸ் ஃப்ரூட் ஃபுல்லாக அவேக்கனிங் பண்ணியாச்சு. எனக்கு மொபைல்லலாம் பார்த்தப்போ ஐஸ் ஃப்ரூட்டில் தான் நல்ல காம்போஸ்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த பிவிபி அப்டேட்டில் பஃப் பண்ணியிருக்காங்கன்றாங்க. என்ன பஃப்னாக்க மெயினாக்க நம்மளால் ஐஸ் இந்த வி அட்டாக் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த வி அட்டாக்கை நம்மளால் ஸ்கைலையும் போட்டுக்க முடியும். நான் கீழே இருக்கேன். சரி, ஸ்கைலையும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பஃப்பும் வந்துருந்துச்சு. ஆனால் எனக்கு அந்த பஃப் பிடிக்கலை, நான் யூஸ் பண்ணவும் மாட்டேன். இருந்தாலும் அவங்கள காமிச்சிடுறேன். மெயினான இந்த 2 பஃப் மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சது. சரி, இப்போ நான் அந்த பஃப் காமிச்சிடுறேன். இந்த சி அட்டாக் அடிக்கிறீங்க ஆன் பண்ணிவிட்டு, இந்த சி அட்டாக் நல்ல ரேஞ்ச் இருக்குமா ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் ரேஞ்சை, பாருங்க இங்கேருந்து எவ்வளோ தூரம் ரேஞ்ச் இருக்குண்டு. ஆனால் எனக்கு இது பிடிக்காது. ஏன்னா நான் எப்போவுமே ஐஸ் யூடியூப்பில் பார்க்குறப்போ எப்போவுமே சி அட்டாக்கை யாருமே அவைக்கனிங் அவ்வளோவா யூஸ் பண்ணல. அதனால் நானும் அண்ணா அவைக்கன் தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். எனக்கு அதுதான் கரெக்டாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்க இந்த ஷார்ட்மேன் கராட்டி ஐஸு, அடுத்து ஸ்கல் கிட்டாரு, அடுத்து ஸ்வாட்டில் இந்த ட்ராகன் டேனுன்னா இது பேர் என்னது ஏதோ ஒன்று. சரி, இந்த இது ஒன்று நம்ம வச்சு காம்போ உருவாக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பவுண்ட்ரி எண்டிங் பண்ணி தான் வீடியோ போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம எவ்வளோ பவுண்ட்ரியில் இருக்கிறத காமிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே 2.54 மில்லியனில் இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் பவுண்ட்ரி. இனிமேல் நம்ம 10 மில்லியன், நம்மளோட ஃபஸ்ட் எய்மு 10 மில்லியன் பவுண்ட்ரி எப்படியாச்சும் எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். 10 மில்லியன் பவுண்ட்ரிக்காக தான் நம்ம இப்போ பிவிபி பண்ணலான் இருக்கோம். சரி, இப்போ நம்ம இங்கே யாரும் இல்லை, நான் ஆள் இருக்க சர்வரை போய் கண்டுபிடிச்சு வந்துடுறேன். இல்லைங்க, சர்வர் ஆஃப் பண்ணுவோம். ஐயோ, மியூசிக் ஆஃப் பண்ணலையா, அது வேறு. சரி ஃப்ரெண்ட்ஸ், நான் கண்டுபிடிச்சிட்டு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பிவிபி லாபிக்குள்ளே வந்தாச்சு. இங்கே அங்கே 2 பேர் பிவிபி போட்டுட்ருக்காங்க. நம்மளோட எய்ம் ஒரு 5 கில் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போகிறோம். ஒரு 5 கில்லு பண்ணி முடிச்சிட்டோம்னா நம்மளோட எய்ம் முடிஞ்சது. இன்றைக்கி மட்டும் இந்த ஒரு வீடியோவில் மட்டும். ஒருத்தன் V3 பண்ண போகிறீங்களா நீங்கள்? அது எப்படி பண்ணலாம், நீங்கள் எப்படி பண்ணலாம்? ஐயோ, காம்போ மிஸ் பண்ணிட்டேனே, அவ்வளோதான். ஏய் 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 எங்க 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 என்ன என்ன ஐட்டங்களோ. நீ யார நம்மளை போட்டு கொளுத்திடுறாங்களே. எடுத்த பவுண்ட்ரி அப்படியே கீழே தூக்கி போட்டா மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி விடுங்க, நம்ம போகலாம். எடுத்தோட 2 மடங்கு கிட்ட நம்ம கீழே தூக்கி போட்டா மாதிரி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, நம்ம நியூ பவுண்ட்ரி சரின்றனால நம்மளுக்கு அவ்வளோவா தெரில. போக போக நம்ம எல்லாம் கற்றுக்கலாம். போக போக நம்ம லைட்னிங் இந்த மாதிரி ஃப்ரூட் எடுத்து ட்ரை பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்னிங் போர்ட்டல் ரோல் கச்சாவை பொறுத்த வரைக்கும் தான் எல்லாம். மறுபடியும் பிபி பண்ணலாமா? சரி பண்ணுவோம், யார் என்ன செய்ய போகிறா. ஈஸி பவுண்ட்ரின்னு சொல்லி என்கிட்டே வராமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிரான்ச் பாருங்க, பிரான்ச் ஸ்கல் கிட்டார் பிரான்ச், ஸ்கல் கிட்டார் பிரான்ச். 17 டேமேஜ் சிங்கம்.
வெட்டி போட்டானே இங்கே வெட்டி போட்டானே வரைக்கும் எரிஞ்சிட்டாங்க மக்களே. 2 துண்டா போட்டான். சரி நம்ம வேற சர்வர் போகலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 2வது சர்வர் வந்துட்டோம். பார்த்தா எவ்வளோ வெளியே போய் வர மாட்டேங்கிறான். சரி, இந்த வீடியோவில் இது மட்டும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் நம்ம நிறையா ஷார்ட்ஸ் வீடியோலாம் போடுறேன். நம்மளோட எய்ம் இந்த தாட்டி கண்டினியூ பண்ண முடியல. சரி, பாய் பாய்.